Hi everybody, welcome to Easy English, Jolly English. Today we are going to learn English grammar la compound words நம்ம learn பண்ண போறோம். Okay, so compound words வந்து ரொம்ப interesting ஆன topic. Okay, so அது வந்து learn பண்றதுக்கே வந்து ரொம்ப excited இருக்கும். Okay, how it is going to be excited. Okay, first நம்ம வந்து meaning பார்க்கலாம். compound wordsனா என்னன்னா ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டை வந்து அதாவது டூ வேர்ட்ஸ் இருக்கும், டூ வேர்ட்ஸும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஒரு மீனிங்கும் அதை டிவைட் பண்ணி பிரித்து ரெண்டாக ரீட் பண்ணோம்னா வேறு மீனிங்கும் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹேண்ட், ரைட்? ஸோ இது வந்து ஹேண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷேக் பண்ணுறேன். இது ரெண்டும் சேரும் போது ஹேண்ட் ஷேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் திஸ்? இயர். ஓகே, இது கையில் போடுறது என்னது? ரிங்கு. ஓகே, ஸோ வாட் திஸ் இஸ் ரிங் அண்ட் திஸ் இஸ் இயர். ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா இயரிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி தனியாக பிரிக்கும் போது ஒரு மீனிங்கும் ரெண்டும் ஜாயின் பண்ணோம், ரெண்டும் டூ வேர்ட்ஸ் வென் வி ஜாயின் டுகெதர் இட் கிவ்ஸ் ஸ்பெஷல் மீனிங். ஓகே, தோஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஓகே, இங்கிலீஷில் நிறைய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய லிஸ்டே இருக்குது. ஓகே, அது எப்படி நம்ம எழுதணும்னா சி நாட் ஓன்லி நவுன் அண்ட் வேர்ப், நவுன் அண்ட் நவுன் கூட வரும், நவுன் அண்ட் வேர்ப், நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப், ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து எது கூடனாலும் ஜாயின் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் தான் வரணும்னு கிடையாது, நவுன் கூட வேர்பும் சேர்த்து வரும். ஸோ அந்த மாதிரி டூ வேர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வரும். ஓகே, எப்படி வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, ஐ வில் டெல் யூ நவ். ஓகே, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து ஹவு டு ஐடென்டிஃபை, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு அப்படின்னு. ஓகே, ஸோ தேர் இஸ் அ ஸ்மால் க்ளூ. ஓகே, இதுதான் காம்பவுண்ட் வேர்டுன்ற பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா சி see the board, ear, ring. ஓகே, ஸோ ரெண்டும் சேரும் போது இட் பிகம்ஸ் இயரிங், கம்மல். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோனு, கால். ஃபோன் வேற, கால் வேற, கூப்பிடுறது. ஸோ ரெண்டுமே சேரும் போது ஃபோன் காலாக மாறிடுது. ஸோ அதுதான் நடுவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஹவு டு ஐடென்டிஃபை, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா யூ கேன் see the hyphen in the middle of the words. ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் மிடில் பார்த்தீங்கன்னா ஹைஃபன் வரும். நம்ம சென்டென்ஸாக எழுதும் போது கொஸ்டின் ஆன்சர்லாம் படிக்கும் போது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்ததுன்னா தேர் வி ஷுட் இன்க்ளூட் ஹைஃபன். அங்கே வந்து ஹைஃபன் போடணும், குட்டி டேஷ் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த கிராமட்டிக்கலாக அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. ஹைஃபன் போடலைன்னா தட் இஸ் ராங். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஹைஃபன் உங்களுக்கு ஜஸ்ட் டு நோ, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐ வில் கிவ் யூ 10 எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள். Okay, very easy. Two words, one meaning. When you divide, two meanings. Okay, புரியுதா? Two words, one meaning. Join பண்ணும்போது when you divide, okay, separate படிக்கும் போது two meanings. Okay, it's very easy. Shall we see some examples now? Okay, see this example, drinking water. So drinking na குடிக்கிறது, water தண்ணி, ரெண்டுமே சேரும் போது குடி தண்ணீர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் மீனிங் வருது, ரைட்? நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட்னா தள்ளி வைக்கிறது. ஓகே, ஸோ போஸ்ட் அதே மாதிரி இல்லாமல் நம்ம போஸ்ட் பண்ணுவோம்ல, போடுறது, அது. ஆஃபீஸ் வந்து அலுவலகம். ஸோ ரெண்டும் சேர்த்தாக்கா போஸ்ட் ஆஃபீஸ். பாத் ரூம், பாத் குளிக்கிறது, ரூம்னா அறை, ரெண்டும் சேர்த்தா பாத்ரூம் வந்துடுச்சு, குளியல் அறை. நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர், ஹாட்டு சூடு, அகெயின் வாட்டர் தண்ணி, ரெண்டு சேரும் போது ஹாட் வாட்டர். தென் நியூஸ் பேப்பர், நியூஸ் இஸ் நத்திங் பட் தகவல். ஓகே, பேப்பர் தாள், ரெண்டும் சேர்க்கும் போது நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் வந்துடுச்சு. ஓகே, லைக் வைஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஐ டோல்டு யூ நவுன் ப்ளஸ் நவுன் அந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னேன் இல்லையா. யூ சி ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங்கிறது ஜெரண்ட், வாட்டர் இஸ் அ நவுன்.
Okay, post office. Post is a verb, then office is a noun. Next, bath is the verb, room is the noun. Hot, adjective, then water, noun. News, noun, then paper also noun, noun plus noun. Okay, so எது கூட வேணாலும் வரும். Okay, so next again 5 example பார்க்கலாம். You see this example, old man. Old, adjective, then man, noun. Old பழைய, man வந்து மனிதன். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்தா வயசானவங்க, வயசான மனுஷன் அர்த்தம். Then drum, stick, drum, stick, குச்சி, ரெண்டும் சேர்த்தா முருங்கைக்காய் வந்துருச்சு. ஓகே, so drum is also noun, stick also noun, noun plus noun. Then green, board. போர்டில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, that's one. Green is a color, then board is a noun. So green is adjective, then board is a noun. Milkman, milk also noun, man also noun. Then walking, stick. Walking na நடக்கிறது, stick na குச்சி, ரெண்டும் சேர்த்தா நடக்கிற குச்சி. Okay, right? So that is gerund, then stick is a noun. Okay, gerund na verb கூட ing சேர்த்து வர்றது. Okay, so that is gerund in English. Okay, okay, fine. I hope you have understood. Compound words are very very easy, and the word split up பண்ணும்போது different meaning, join பண்ணும்போது வேற meaning. Okay, புரிஞ்சுதா? So இதுதான் compound words. Again I will meet you in the next video with an interesting topic. Okay, thank you, thanks for watching, bye.